அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 நம்ம ஜேர்னி பண்றதுக்கு முன்னாடி 2025 நியூ லேப்டாப் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதை வச்சு நான் ஒரு 5 லேப்டாப் பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு இந்த 5 லேப்டாப்ல யாரு வின் ஆக போறா அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நியூ லேப்டாப் பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் அந்த லேப்டாப் ஆல்ரெடி நான் 6 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 3 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். ஆனால் இந்த லேப்டாப் ஆல்ரெடி நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இந்த லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாக நிறைய விஷயங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனலில் ஒரு கரெக்டாக ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். எப்படின்னா சப்ஸ்கிரைபரும் நானும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க சொல்கிற டிராபேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதை மூவ் பண்ணி கொண்டு போவேன். அந்த வகையில் 5th பிளேஸில் என்ன லேப்டாப் பிராண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லு தாங்க இருக்கு. ஏன் டெல்லை கொண்டு போய் நீ 5th பிளேஸில் வச்சிருக்கியே, மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டெல்லை பொறுத்த அளவு பிராண்ட் எல்லாமே ஓகே தாங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கும் நடந்த உரையாடல் அப்படின்றது டெல்லில் ரொம்பவும் கம்மி. அதை பற்றி யாருமே கேட்கவும் கிடையாது. ஆனால் டெல்லியில் இந்த மாடல் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்டது கிடையாது. அதனால அதை 5th பிளேஸில் வச்சாச்சு. வேற ஒன்றும் கிடையாது ரீசன். 4th பிளேஸ்ல அசூஸ் பிராண்ட் தான் இருக்காப்ல. ஏன் அசூஸ் பிராண்ட் 4th பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்றத ரீசன் நான் சொல்றேன். பொதுவா அசூஸை நிறைய பேருக்கு நம்ம ரெஃபர் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதோட பில்டு குவாலிட்டி. அதாவது இந்த 2025 பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேப்டாப்ஸ் அப்படின்றது பேனல் டேமேஜ் ஆகுறது, அந்த குவாலிட்டி அப்படின்றது இல்லை. ஆனால் இந்த அசூஸை பொறுத்த அளவு நீ எதை வேறாலும் எடுத்துங்க, லோ பட்ஜெட்ல எடுத்துங்க, மிட்ரேஜில் எடுத்துங்க, ஹேரண்டில் எடுத்துக்கிங்க, எல்லாமே அதோட குவாலிட்டி தரம் குறையவே குறையாது, நல்லாயிருக்கும். ஆசூஸில் சர்வீஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி பேசினது தான். நிறைய கமாலில் கழுவி ஊற்றுனாங்க. அண்ணே ஐயோ எனக்கு ஒரு சின்ன கீபோர்டு மாற்றணும்னா கூட 3 மாதம் ஆயிடுச்சுண்ணே, ஒரு அடாப்டர் மாற்றுறதுக்கு எனக்கு 1 மந்த் ஆயிடுச்சுண்ணே. அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரை பற்றி அசூஸில் ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அசூஸ் பெட்டராக தான் இருக்கும். அசூஸை பொறுத்தளவு என்னன்னா இது எல்லாமே ஓகே தான். பட் நமக்கு வாரண்டி பீரியட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வெளியில் போயிட்டு நான் அந்த லேப்டாப்போட ஸ்பேர்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் உள்ள ஒரு லேப்டாப்புக்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர் காஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது. அசூஸை பொறுத்தளவு இப்போ மார்க்கெட்டில் நிறைய லேப்டாப் சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அசூஸ் டஃப்பாக இருக்கட்டும், விவோ புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நிறைய சேல் ஆகுறதுனால தேர்ட் பார்ட்டி கிட்ட அதோட ஸ்பேர்ஸ் ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த அசூஸ் டஃப் இந்த அளவுக்கு நல்லா தானே இருக்குது ப்ரோ, அப்புறம் எதுக்கு இதை கொண்டு போய் நீங்கள் 4th பிளேஸில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் நான் கிடையாது, அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா அசூஸ் டஃப் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த அசூஸ் டஃப் பற்றி நம்ம வீடியோ பண்ணும்பொழுது அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒய்ஃபை காமனாகவே ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடுக்கடுக்கடுக்காக வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொன்று கேரளாவில் உள்ள நண்பர் என்னன்னா, ஆனால் நான் வாரண்டி கிளைம் பண்ணும் போது கிட்டத்தட்ட 60 நாள் ஆயிடுச்சுன்னா அது என்னன்னு அட்டன் பண்ணுறதுக்கே 60 நாள் ஆகுது. வாரண்டி கிளைம் பண்ணோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கெல்லாம் வரமாட்டாங்கண்ணே. அந்த அசூஸை பொறுத்தளவு நம்ம தான் எடுத்துட்டு சர்வீஸ் சென்டருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அடுக்கடுக்கா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த பிராண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசூஸ் பிராண்டில் தான். தேர்ட் பிளேஸில் ஏசர் தாங்க வச்சிருக்கேன். பொதுவாக ஏசரை ஏன் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏசரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏசரை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். அதோட மேனுஃபேக்சரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஏசரை பொறுத்தளவு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அப்போ அதோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறதே விட்டுடுறாங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒரு நகைக்கடையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லேப்டாப் ஏசர் ஆஸ்பயர் லைட் அப்படின்ற ஒரு லேப்டாப் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த லேப்டாப்புக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிற இந்த 15 லேப்டாப்புக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும், ஆஃப் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த லேப்டாப்போட சர்வீஸ் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு குறைவாக தான் இருக்குது. அதாவது வாரண்டி நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல கால் லாக் பண்ணால் டேரெக்டாக வரமாட்டாங்க, நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இந்த லேப்டாப் நம்ம லோ காஸ்ட்டில் வாங்கினாலும் அதோட ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏசரில் ஒரு சின்ன டிராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா இதை ஸ்பேர் காஸ்ட் என்னதான் அதிகமாக இருந்தாலும்
நமக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பேர் நம்ம வாங்கலாம்னு போனோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் இந்த ஏசரை பொறுத்தளவு. அப்போ ஏசரை பொறுத்தளவு என்னன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் ஏசர் ஆஸ்பர் லைட் அந்த மாதிரி லேப்டாப் இருந்தாலும் சரி, ஒரு கேமிங் லேப்டாப்ல ஒரு பட்ஜெட்டில் நம்ம வாங்குறோம், ஏசர் நைட்ரோ 5, ஏசர் ஏஎல்ஜியாக இருக்கட்டும், ஒரு ஹையர் எண்டில் ஏசர் பிரெடேட்டர் ஹீலியஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதோட பில் குவாலிட்டி அப்படின்றது வந்து பெட்டராகவே தான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து நீங்கள் தேர்ட் பிளேஸில் வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். அதாவது நம்ம ஏசரை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணப்ப அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வரல. ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஏசர் நைட்ரோ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி ஏசர் ஏஎல்ஜி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2 மாசமா, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கும். மேபி ஏசர் பிராண்ட் வந்து நிறைய பேர் வாங்காம இருக்கலாம், அதனால கூட நமக்கு வந்து கமெண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். அதனால தான் வந்து இது வந்து உங்களோட கருத்து கணிப்பு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது என்னோடது கிடையாது. நீங்க சொன்ன கமெண்ட்ஸ்ல தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏசர் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து ஹெச்பி பிராண்ட் தான் இருக்கு. பொதுவாக ஹெச்பியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, மிட் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, ஹைரண்டா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி அப்படின்றது ஓகே, ஆஹான்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்பியில் வந்து சூப்பராகவே இருக்குங்க. அதனால அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதனுடைய வாரண்டி சப்போர்ட் அப்படிங்க எடுத்தீங்கன்னா கால் லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ்க்கே வந்து என்ன ஸ்பேரோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஹெச்பி பிராண்டை பொறுத்த அளவு. ஆனால் லேப்டாப்போட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் ஸ்பேர் காஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஒரு கீபோர்டாக இருந்தாலும் சரி, பேட்டரியாக இருந்தாலும் சரி, ஓஇஎம் கிடைக்கும், கம்ஃபர்டபுள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் எல்லா மாடலுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்பேர் அப்படின்றது அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஹெச்பி லேப்டாப்பை பொறுத்தளவு. ஆனால் இந்த ஹெச்பி பிராண்டை பொறுத்தளவு நான் ஏன் செகண்ட் பிளேஸில் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த ஹெச்பி விக்டாஸ் அப்படின்ற ஒரு லேப்டாப்லாம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேசியிருப்போம். அதில் ஒரு சில டிராபேக்ஸ்லாம் இருக்குது. என்னன்னா நான் வந்து கீபோர்டு ஆன் ஆஃப் பட்டன் வந்து அதிலே இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அதோட குவாலிட்டி அப்படின்றது இன்னும் ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம சேனலில் கூட போட்டிருப்போம் ஹெச்பி ஓமன் பற்றி. அந்த லேப்டாப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் கடக்குன்னு ஆட ஆரம்பிக்குதுன்னு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அந்த பில்டு குவாலிட்டி வந்து 1% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்பி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து யார் இருப்பா அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, லினோவோ பிராண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காப்ல. இருந்தாலும் லினோவோ பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லினோவா ஐடியாபேட் ஸ்லிம் 3 இந்த மாதிரி லேப்டாப்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு லேப்டாப்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னா நம்ம சொல்லிட முடியாது. பேனலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறது. லைஃப் அப்படின்றது வந்து நல்லா ஒரு 10 வருஷம் வர வேண்டிய லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 வருஷத்தில் வந்து பேனல் உடையிறது, கீபோர்டு போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்னால வந்து அந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரு கெட்ட பேரே ஆயிடுச்சு. ஐலண்டை பொறுத்தளவு என்னன்னா, நமக்கு வந்து ஒரு லினோவா எல்ஓக்யூவாக இருக்கட்டும், லினோவா லீஜியனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து சூப்பர் லேப்டாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதோட கூலிங் சிஸ்டம், ஹைப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பில்டு பண்ணி வச்சிருப்பாங்க. சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணால் போதும், அது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இதில் டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாகவே வந்து அதை வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கீபோர்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் கீபோர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ லினோவோ பொறுத்தளவு சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது வந்து சூப்பராகவே இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் அதோட ஸ்பேர் காஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். நான் சொல்கிறது எப்படின்னா, பட்ஜெட் லேப்டாப்பும் சரி, ஒரு ஹையர் லேப்டாப்பும் சரி, நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கூட அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பயப்பட தேவை கிடையாது. லினோவோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பண்ண வீடியோவிலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராத ஒரு வீடியோஸ் அப்படின்னா இந்த லினோவா லேப்டாப்பை பற்றி பேசும்பொழுது தான். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹையரண்டை பற்றி பேசும்பொழுது நல்லா இருக்கு, லேப்டாப் வந்து வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ். ஒரு 3 மந்த் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லேப்டாப்பும் நல்லா இருக்கு, உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் என்னோட கஸ்டமர் வந்து பர்சனலாக கால் பண்ணி அந்த வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில் கால் பண்ணி, ஆனால் இதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, இதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஒரு லேப்டாப்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லினோவா எல்ஓக்யூ அப்படின்ற ஒரு லேப்டாப் தான். இந்த 2025 வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லினோவா பிராண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணும்போது அதில் வர ஒரு கலந்துரையாடல் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி லினோவா எல்ஓக்யூ பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம 2 பேர் சேர்ந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதை 2025 வந்து லினோவா எல்ஓக்யூ தான் வந்து
பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த லேப்டாப்பை போய் நம்ம வாங்கிடுவோமா அப்படின்ற ஒரு தேடலுக்கு வந்து நீங்கள் போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்பயும் நான் சொல்கிற போது தான் கான்ஃபிகேஷன் பாருங்கள். கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பை வந்து சூஸ் பண்ணணும். எல்ஓக்யூவில் ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வரும். லீஜியனில் வரும், எல்ஓக்யூவில் வரும். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி கூட நம்மளோட நம்பர் வந்து போர்டு எரிஞ்சு போச்சுன்னு, அவன் மதர் போர்டு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. HP விக்டாஸில் வந்து ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நேற்று கூட ஒரு ஃபோட்டோ எனக்கு அமைச்சு, இந்த இடத்துல வந்து ஐசி எரிஞ்சு போச்சு, இந்த போர்டே எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஏசர் நைட்ரோ 5ல வந்து ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டால் வரும். அதுலேயும் வந்து போர்டு வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அசூஸ் ஸ்டஃப்பில் வந்து ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டால் அசூஸ் ஸ்டஃப்லேயும் வந்து ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி எல்லா லேப்டாப்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி நடந்துடும். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் லேப்டாப் பிடிச்சிருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லேப்டாப்பில் எம்எஸ்ஐயே வரலையே, பார்க்க போனால் எம்எஸ்ஐ தானே ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும். எம்எஸ்ஐயை வந்து நாங்கள் அதில் ரேங்கிங்கில் எடுக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எம்எஸ்ஐயை பற்றி அதிகமாக பேசலை. நாங்கள் எம்எஸ்ஐ லேப்டாப்பை பற்றி அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்ஐ வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த சைடில் உள்ளவங்க எல்லாம் வந்து தாராளமாக எம்எஸ்ஐ பிராண்டை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னடா அது ரேங்கிங் லெவலில் அப்போ அதை வாங்கவே கூடாதா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்க்க போனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் எம்எஸ்ஐ தான் இடம் பெறணும். ஆனால் எம்எஸ்ஐ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கல, உள்ளே நாங்கள் சேர்க்கல. ஏன்னா அதோட சர்வீஸ் சென்டர்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்ஐ ரெகுலராகவே வந்து நாங்கள் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.